ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமர்ப்பிரப நிர்விகினம் குருவே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா. இந்த நாள் எந்த விதமான விக்னமும் இல்லாமல் நல்லபடியாக நடக்க விநாயகர் அருள் புரியட்டும். 30 ஜனவரி 2025 குரோதி வருடம் தை மாதம் 17ஆம் நாள் வியாழக்கிழமை வளர்பிறை. இந்த வளர்பிறையின் பிரதமை என்று திருவோண நட்சத்திரம், சந்திர தரிசனம் இன்று நல்லது. இன்றைய நாளில் நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய நல்ல நேரம் 11:30 12 மணி வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் 9 மணியிலிருந்து 10:30 வரை. யமகண்டம் 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்று மேல் நோக்கு நாள் அப்படின்னா நம்ம கட்டடங்கள் போன்ற விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய நாள். இன்றைய நாளின் சூரிய உதயம் 6:36. இன்றைய நாள் தொடக்கத்திலே மகர லக்னம் 2 நாழி 27 வினாடி மகர லக்னத்தில் சூரியன் இருப்பார். இந்த நாளிலே சிறப்பு என்னன்னா, விருதாச்சலம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய குளஞ்சியப்பர்னு ஒரு சுவாமி இருக்கார். பொதுவாக அந்த வழக்குகள், சொத்து வழக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் தீர்க்கக்கூடிய சுவாமி இந்த சுவாமி. இவரை இந்த நாளில் வழிபட ரொம்ப முக்கியமாக பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விடலாம். வழக்கு வியாபாரங்கள், நீதிமன்ற விஷயங்கள் எல்லாம், இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீக்கக்கூடிய கொளஞ்சி அப்பர் விருதாச்சலத்தில் இருக்கிறார். அதனாலே இதை பயன்படுத்த ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்று திருநாங்கூர் அப்படிங்கிற இடத்துல 11 கருட சேவை நடக்கும். அது மாதிரி திருப்பதியில் மலையில் ஏழுமலையானுக்கு புஷ்பாங்கி சேவை. ஏன்னா இன்னைக்கு சந்திர தரிசனம் இருக்கும், பிரதமைன்றனால சந்திர தரிசனம் இருக்கும். இன்றைக்கி கேலண்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரிநாள்னு போட்டிருப்பான். அப்படின்னா சூரியன் கிட்ட வர நாள் பேர் கரிநாள்னு பேர். அது என்ன நெகட்டிவ் இல்லை, பாசிட்டிவ் தான். திதி பிரதமை திதி. கோச்சாரப்படி இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களில் குருவானவர் ரிஷபத்திலையும், செவ்வாயானவர் மிதுனத்திலையும், கன்னியில கேது, சூரியன் புதன் மகரத்திலையும், சனியானவர் கும்பத்திலையும், ராகு சுக்கிரன் மீனத்திலையும் இருக்கார். இதில் சனி கும்பத்தில் அமர்ந்து ஆட்சியிலேயே இருக்கார். சுக்கிரன் உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இந்த திருவோண நட்சத்திரம் அப்படின்னாக்க, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல சுபிட்சத்தோடு இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, படித்தவங்களாக இருப்பாங்க. இசை, ஜோதிடம், கணிதம் போன்றவற்றில் நல்ல ஆர்வம் இருக்கும். அதீதமான சக்தி உள்ளுணர்வு கொண்டவர்கள். பெருமாளுடைய நட்சத்திரம்னு சொல்லுவோம் திருவோண நட்சத்திரம். கவர்ச்சிகரமாக இருப்பாங்க, மனசு ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. சுவாமி தேசிகன் அப்படின்னு நம்ம வைபவம் இருக்குது. காஞ்சிபுரத்தில் தூப்புள் அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர். அவருக்கான நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம்.
அவர் பிறந்த அவதரித்த நட்சத்திரம். இன்றைக்கு தூப்புல் என்ற இடத்திலே இன்று திருவோணத்தின் போது விசேஷ உற்சவங்கள் நடைபெறும். இன்றைய திதி பிரதமை திதி. வளர்பிறை மற்றும் தேய்பிறை பிரதமை திதியில் கூட வாஸ்து காரியம் செய்யலாம். அனைத்து வாஸ்துக்களுக்கும் இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாளாகும். திருமணம் மற்றும் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய திதி இந்த திதி. ஏன்னா அக்னி தேவத்தை, அக்னியை வைத்து செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் இந்த பிரதமை திதியில் செய்யலாம். அதனால தான் மத சடங்குகள்லாம் செய்யும்போது பிரதமை திதி இருந்தால் எடுத்துப்போம், டேக் அப்படின்னு. ஆனால் மகரம் துலாம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு திதி சூன்யம்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்க மட்டும் இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு சிவபெருமானை வழிபட்ட பிறகு செய்வது அப்படின்னு வச்சுக்கணும். இன்னைக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தா புஷ்ய நட்சத்திரத்தில் வரும். பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க சந்திராஷ்டமம் இருக்கும். இன்றைய நாளின் கரணம் பாலவ கரணம். பாலவ கரணம் அப்படின்ற கரணத்தில் பிறந்தவங்க நார்மலாக தான தர்மம் செய்வார்கள், கொடையாளியாக இருப்பாங்க, நல்லது ஒரு இன்பங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், பெரும்பாலும் பணக்காரர்களாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. ஒரு சிறு தொழிலோ இல்லை பெரிய தொழிலோ செய்வாங்க. ஆசை ஜாஸ்தி உண்டு, நிறைய பண்பு கொண்டவர்கள், உறவினர்கள் மேலே ஆசை அதிகமாக இருக்கும். அனைத்து விதமான சுபகாரியங்களையும் பங்கு கொள்வார். இந்த கரணத்தின் தேவத்தை பார்த்தீங்கன்னா ராகு. இந்த கரணத்தின் மிருகம்னு பார்த்தா புலி. அதனால் பதுங்கி பாய்வதிலே இவங்க கில்லாடி அப்படின்னு சொல்லிடலாம். இந்த ஜாதகத்தில் ராகுவுடன் சேர்ந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த கரணநாதன் சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அவர்கள் பலவிதமான தொழில்களை செய்யக்கூடியவராக. பாலவ கரணத்தில் சேர்ந்து ராகுவோட சேர்ந்து இருந்து சேர்க்கை நல்லா இருந்துன்னு வச்சுங்களேன், அவங்கெல்லாம் நல்ல விதமாக பலவிதமான தொழில்களை செய்வார்கள் சொல்லலாம். குறிப்பாக கடல் கடந்து செல்லக்கூடிய விஷயங்கள், விமானங்கள், கப்பல் துறை, இந்த வேலைகளில், அப்புறம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத வேலைகளான கணினி, மின்னியல் துறை, அப்புறம் ரொம்ப நுணுக்கமாக செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை, தகவல் தொடர்பு துறை, நிதித்துறை, அப்புறம் கொஞ்சம் மல்டி ஸ்பெஷாலிட்டி வேணும்னா இந்த ரெஸ்லிங் பண்ணக்கூடியவங்க, உளவுத்துறை, சிஐடி, புதுசாக கண்டுபிடிக்கிறவங்க, இதெல்லாம் இந்த பாலவ கரணத்தில் இருப்பார். பாலவ கணத்தினுடைய தேவத்தைன்னு பார்த்த உடனே நமக்கு தோன்றது சிவபெருமான் புலி ஆடை, ஐயப்பன் புலி மேலே உட்கார்ந்துருக்கார், இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ இவங்களெல்லாம் வழிபட வழிபட நல்லது ஒரு பலன் கிடைக்கும். திருப்பட்டூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பிரம்மா, இல்லைன்னா கால தேவத்தை இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள், குலத்தை காக்கக்கூடிய காவல் தெய்வங்கள், இவங்களெல்லாம் வணங்கினாக்க ரொம்ப நல்லது. முடிந்த வரைக்கும் அந்த சிவனுக்கு சந்தன காப்பு செய்வது எல்லாம் ரொம்ப பலன்களை கொடுக்கக்கூடிய கரணம் இந்த பாலவ கரணம். இந்த பாலவ கரணத்தை பிறந்தவர்கள் நல்ல தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, மெடிடேட் பண்ணுறது, பிராணாயாமங்கிற மூச்சு பயிற்சி பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணங்களாக பண்ணலாம். இன்றைய நாளில் வியதிபாதம்னு சொல்லக்கூடிய பாதம், இது கொஞ்சம் அசுபமான பாதம். இவங்க எப்படி அசுபமாகனா, இவங்க செல்ஃபிஷாக இருப்பாங்க, சுயநலவாதிகள். இவர்கள் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் சந்திக்க வேண்டி இருக்கிறதுனாலையும், அடுத்தவர்களுடைய எண்ணத்தை இவர்கள் மதிக்காமல் வாழ்க்கை போராட்டத்தை அமைத்துக் கொள்வதனாலும், முன் யோசனை இல்லாமல் இருப்பதனாலும் இந்த யோகம் அசுப யோகமாக மாறுகிறது. இவங்க பேசினாலே பிடிவாதமாக இருக்கும். அதனால் நல்ல வாய்ப்புகளை இழந்து விடுவார்கள், செயல் உறுதி இல்லாமல் இருப்பார்கள். அதனாலே இந்த வெதிபாதத்தில் இருக்கக்கூடியவர்களை நம்ம கொஞ்சம்
ஜாக்கிரதையாக அந்த யோகத்துக்காரங்களை நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது ஒரு சிறப்பு தகவலாக புரிந்து கொள்வோம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான பலன் தரக்கூடிய நாள். நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு உங்களிடம் பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சில நேரிடும். வேலை தொடர்பான விஷயங்கள் சரியான திட்டங்கள் அவசியம். மாணவர்கள் தேர்விலே சிறப்பான வெற்றியை எதிர்கொள்ளலாம். கடினமான உழைப்புக்கான பலன் கிடைக்கும். இன்று வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் கவனமாக இருங்கள். பிறரின் ஆலோசனை அல்லது கட்டாயத்தின் பேரிலே எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். மற்றவர்களுக்கு உதவ நினைப்பீர்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். தாய் வழி உறவினர்களே மூலம் நன்மை அடைவீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வியாபார அன்பர்களுக்கு வியாபாரம் தொடர்பான பயணங்களினால லாபம் உண்டு. பொருளாதார சிக்கல்கள் இல்லாமல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். அதனால கொஞ்சம் கடின உழைப்புகள் அவசியமாக இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம் என்பது முக்கியமான காரணியாக இருப்பதனாலே இதை பற்றின சிந்தனைகள் இன்று செயல்படுத்துவதற்கான நல்ல நாள். எஸ்பெஷலி ஸ்டாக் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணக்கூடிய நாள். நல்ல டெக்னிக்கல் அனலைசிஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு நுட்பத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். ஏன்னா சந்திரன் திருவோண நட்சத்திரத்திலே தொழில் என்ற அடிப்படையில் அமர்ந்திருப்பதனாலே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மனசை ஈடுபடுத்தி அதனுடைய காரணத்தை பயன்படுத்த முடியும். ரெண்டாவது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப அன்பர்களுக்கு ஒரு நல்லதொரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். அதனால் குடும்ப பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப கார்டியலாக இருப்பாங்க. எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ரிசப்டிவாக இருக்கும். எல்லாரும் ரிசப்டிவாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. இன்றைய நாள் மேலும் மெருகூட்டக்கூடிய நாளாக 7 மற்றும் 2 என்ற எண்களை பயன்படுத்துங்கள். இந்த 7 என்ற எண் தடையை நீக்கிவிடும். 2 என்பது தனத்தை கொண்டு வந்து கொடுத்துவிடும். அதில் மேலும் மெருகூட்டுவதற்காக கலர்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்கள், நீல கலர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சந்திரன் சனியுடைய ராசிக்குள்ளே நுழைந்திருக்கிறார். லைட் ப்ளூ கலர் அப்படிங்கிறது உங்களுடைய கர்ஷிஃபாவது யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணினீங்கன்னா கொஞ்சம் இரட்டிப்பு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்றைய நாளின் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பெருமாள். விஷ்ணுவின் எந்த ரூபத்தையாவது நீங்கள் போய் பார்த்துருங்க. ஒரு பக்கத்தில் இருக்க பெருமா கோயிலில் போய் ஒரு தடவை சுவாமியை பார்த்துட்டு வந்துடுங்க. அது யோக நரசிம்மராக இருக்கலாம், நீண்ட நரசிம்மராக இருக்கலாம், கிடந்த நரசிம்மராக இருக்கலாம், அமர்ந்த நரசிம்மராக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அதே மாதிரி விஷ்ணுவிலையும் எப்படி வேணால் இந்த ரூபத்தில் இருந்தாலும் அவரை நீங்கள் வணங்கி இன்றைய நாளை இனித நாளை அமைத்து கொள்ளுங்கள். நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப உறுப்பினரின் திருமணம் தொடர்பான விவாதம் உண்டு. வீட்டிலே விருந்தினர் வருகையினால மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்திலே உங்கள் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். வீட்டில் சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்கப் போகிறது. தொழில் தொடர்பாக முன்னேற்றம் ஏற்படும். வேலையிலே பதவி உயர்வு கிடைக்கும். பணியிடத்திலே எதிரிகளிடம் விஷயத்திலே கவனம் செலுத்துங்கள். உங்களின் விலை மதிப்புமிக்க பொருட்கள் திருடு போவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள். தந்தையின் ஆலோசனை உங்கள் கடினமான நேரத்திலே மன ஆறுதலை தரும். குடும்பத்திலும் பணியிடத்திலும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பொருளாதார விஷயத்திலே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய நாளாக இருக்கும். வேலை பளு கொஞ்சம் இருந்தாலும், சிக்கல்கள் இருந்தாலும், சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் மேலும் பல விஷயங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களை பரிமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய பெரியோர்களின் ஆசீர்வாதத்தினாலே உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்துவிடும். முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை பாதையை காட்டி கொடுக்கும். உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தின்காரர் தான் இன்னைக்கு திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறார் சந்திரன்.
அதனாலே மனநிலையிலே ஒருநிலைப்படுத்தி வாழ்க்கையிலே பெரியோரின் ஆசீர்வாதத்துடன் நல்லதொரு தொழிலை செய்ய முடியும். அதனால் பண வரவு உண்டு. மன தடுமாற்றம் இருப்பதனாலே ஷேர் மார்க்கெட்டை கொஞ்சம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறது நல்லது. வீட்டில் இருக்கும் பெண்கள் முடிந்தவரை பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று விட்டு 2 இலை துளசியை வாங்கி வீட்டிலே கொண்டு வந்து சுவாமிகிட்ட வச்சுட்டு நீங்கள் அதை உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பல விதத்திலும் வரக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். மேலும் வேலைக்கு செல்லும் பெண்கள் இன்றைக்கி மறக்காமல் நெற்றியில் கொஞ்சம் குங்குமம் போட்டு வச்சுட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சின்ன விஷயங்களும் அதிர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வை காணுவதற்கு இது உங்களுக்கு பலனை கொடுக்கும். இன்று மேலும் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஜிக் நம்பர் 1 மற்றும் 5 யூஸ் பண்ணுங்கள். 1 உங்களை தன்னிலைப்படுத்தி காட்டும், 5 உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து காட்டும். அதனாலே சிக்கல் இல்லாத வாழ்வை கொண்டு வந்து தரும். இன்றைக்கு பாட்டில் கிரீன் அப்படிங்கிற அந்த கலரை யூஸ் பண்ணுங்க. மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதனாலே உங்களுக்கு பலன் நல்லபடியாக அமையும். இந்த நாள் இனியதாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ்க வளத்துடன். மிதுன ராசி அன்பர்களே, இன்று பிள்ளைகளின் முன்னேற்றத்தை கண்டு மகிழ்வீர்கள். அரசாங்கம் வேலை தொடர்பான நல்ல செய்திகள் வந்து சேரும். சம்பள உயர்வு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்று வீட்டில் விருந்து விழாக்கள் ஏற்படுவதற்கான முயற்சிகள் உண்டு. உங்கள் வேலையை எதிரிகள் தடைகள் ஏற்படுத்த முயற்சித்தாலும் அதிலே தோல்வி அடைவார்கள். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உங்களின் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். இன்று உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் வேலையிலே அலட்சியம் காட்டாமல் சரியான நேரத்திலே முடிக்க முயற்சி செய்யுங்கள். சமய சடங்குகளில் ஈடுபடுங்கள். இன்று உங்கள் செலவுகள் சற்றே அதிகரித்தாலும் லாபம் உண்டு. பொருளாதார வகையிலே ஒரு மிக்சட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறதுனாலே எதிர்பார்த்த காரியங்கள் கொஞ்சம் சிக்கல் இருப்பதனாலும் புதிய முயற்சிகள் எதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். முடிந்தவரை ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போக வேண்டாம். கொஞ்சம் நிதானித்து போனால் போதும். உங்களுக்கு பொருளாதாரத்தின் விரிவாக்கங்கள் டெஃபினட்டாக கிடைக்கும். பட் பணத்தை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட பணங்களாகத்தான் வரும். வாழ்க்கையிலே சுபிட்சம் உண்டு. குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் நிர்வாகத்தின் அந்த ப்ரெஷர் இருக்கிறதுனால கொஞ்சம் அசதியும் சோர்வையும் சந்திக்க வேண்டிய நாள் இந்த நாள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கும் வேலை பளு உண்டு. இதை எப்படி போக்கிக்கிறது அப்படின்னாக்கா அதுக்கான எண் 5 மற்றும் 3 என்ற எண்ணை வைத்துக் கொள்ளுங்கள். இது அதிர்ஷ்டத்தையும் முயற்சியையும் கொடுக்கும். உங்களை உந்துதல் பண்ணும். ஏதான ஒரு காரியத்தை செய்ய சொல்லி உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் அந்த சோர்விலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த நாள் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கலர் கொஞ்சம் க்ரீன் கலர் கலந்ததாக இருக்கட்டும். பேல் க்ரீன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அந்த க்ரீனை யூஸ் பண்ணுங்கள். வெளிர் பச்சை அப்படிங்கிற நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. முடிந்தவரை இன்று பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு சுவாமி நமஸ்காரத்தை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த நாள் அமையட்டும். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். வாழ்க வளத்துடன். கடக ராசி அன்பர்களே, இன்று குடும்ப உறுப்பினரின் உடல்நிலை பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. அரசு பணி தொடர்பாக இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அரசு பணிகளிலே நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடியக்கூடிய காலங்களாலும் ஒரு நல்ல ஒரு செய்தி உண்டு. பிள்ளைகள் வழியிலே உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்திலே கடின உழைப்பு தேவைப்படும். சுறுசுறுப்புடன் இருப்பீர்கள். உங்கள் வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். வேலை பளு காரணமாக குடும்பத்துடன் நேரத்தை ஒதுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது குடும்பம் சிக்கலில் இருக்கும். குடும்பத்திலே கருத்து வேறுபாடு ஏற்படும். அதனாலே உங்களுடைய
கணவன் மனைவிக்குடைய அந்யோன்யம் பாதிக்கக்கூடும். மாணவர்கள் பொறுத்தவரை தேர்வு சிறப்பாக எழுதிவிட்டு வருவார்கள், அதனால் வெற்றி கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயத்திலே புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. பொருளாதார விஷயத்திலே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் கொஞ்சம் வேண்டாம், கொஞ்சம் டெஃபர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உங்களுடைய ராசியின் 8ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சனியானவர் பொருளாதார விஷயத்துக்கு கொஞ்சம் தடையை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய ராசிநாதனான சந்திரன் இன்றைக்கு உங்களுடைய 7ஆம் பார்வையில் அமர்ந்திருக்கிறார் திருவோண நட்சத்திரத்திலே. அதனாலே வரக்கூடிய தொழில் நிமித்தமான விஷயங்களிலே மன போராட்டம் இருப்பதனாலே பொருளாதாரத்தின் சிந்தனையை கொஞ்சம் டெஃபர் பண்ணுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேண்டாம், இருக்கிறது போதும்னு மனசில் வச்சுக்கோங்க. ஸ்லோ பட் வின் த ரேஸ்ன்னு சொல்லுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மன போராட்டத்தை கொடுக்கக்கூடிய நாள். நான் இந்த காரியம் செய்யலாமா வேண்டாமா மன சஞ்சத்திலும் குழப்பத்திலும் இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் காலையில் எழுந்த உடனே அமைதியாக ஒரு நெய் தீபத்தை சுவாமிகிட்ட ஏற்றி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க. அமைதியாக போய் உட்கார்ந்து தியானம் பண்ணிவிட்டு இந்த நாளை ஆரம்பிங்க. ஒரு நல்ல சுபிட்சமான நாளாக அமையும். இன்றைக்கு வேலைக்கு செல்லும் பெண்கள் நீங்கள் நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெஜந்தா கலர் அப்படிங்கிற கலர் இருக்கும். அந்த கலருடைய உடையை உடுத்திக்கொள்ளுங்கள், இல்லைன்னா அதனுடைய கர்ச்சிப் மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களுக்கு மேஜிக் செய்யக்கூடிய நம்பர் 9 மற்றும் 3. இந்த விஷயங்களுடைய நம்பர்கள் உங்களுக்கு உடைய பிடிவாதத்தின் தன்மையை மாற்றிவிடும். அதனால் வரக்கூடிய ஆதாயங்களை உங்களுக்கு கொண்டு சேர்த்துவிடும். இன்று முடிந்தவரை பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கோ இல்லை பெருமாள் கோவிலுக்கோ அவசியம் சென்று வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று வேலை வியாபாரம் தொடர்பாக சில கவலைகள் ஏற்படும். உங்களுடைய செயலிலே தந்தை மற்றும் சகோதரின் ஆலோசனை உதவி உங்களுக்கு உதவும். உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனை நீங்கும். உத்தியோகம் வியாபாரம் மேம்படுத்த சோம்பலை கைவிடவும். வேலையில் இருந்த தடைகள் நீங்கும். வாழ்க்கையிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்கள் வேலையை நேர்மையுடன் செயல்படுத்துவதனாலே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். குடும்பத்திலே பிள்ளைகளின் கோரிக்கையை நிறைவேற்றும். உத்தியோகத்திலே சிறப்பான முன்னேற்றம் அடைவீர்கள். வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிக்கல் இல்லாத நாள் என்றே சொல்லலாம். அடுத்தவரோட பைசா உங்ககிட்ட இருக்குது, அதை வச்சுட்டு நீங்கள் ஓட்டிடுவீங்க. கொஞ்சம் கடன் வாங்கி இருக்கிறதுனால அந்த கடன் உங்களை பர்டன் பண்ணாலும் அந்த கடன் தன்மையினால் வரக்கூடிய தொழில் முன்னேற்றங்கள் உங்களை பாதிக்காத இருக்கிறதுனால சந்தோஷமாக தான் இருக்கீங்க. அந்த சந்தோஷம் உங்களுக்கு நீடித்திருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் சூரியன் மகரர் என்ற இந்த ராசிக்குள்ளே நுழைந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு 6ஆம் இடமாக இருந்தாலும் உங்களுடைய கடன் மற்றும் கோர்ட் கேஸு உடல்நிலை இதிலெல்லாம் முன்னேற்றம் தருவதனாலே பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னேற்றமான விஷயமாக தான் இருக்குது. நான் இது வந்தாலும் சமாளிச்சிருவேங்கிற தைரியம் இருக்கிறதுனால இந்த தைரியத்தை வச்சு நீங்கள் அழகாக ப்ரொசீட் பண்ணிடுறீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனசுக்குள்ளே ஏக்கம் நிறையா உண்டு. அந்த ஏக்கத்தை எப்படியானா நம்மளுடைய ஹஸ்பண்ட் நம்மகிட்ட கேட்கலையே அப்படிங்கிற ஏக்கத்தினுடைய தீர்வை காணக்கூடிய நாள் இன்று. கொஞ்சம் நைஸாக பேசி பைசா பண்ணிக்கலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு உடல் சோர்வு அசதி இருந்தாலும் வேலை பளு இவங்களை பாதிக்காது. கொஞ்சம் ஈஸியாக பண்ணி வேலை பண்ணிடுவாங்க. இன்று மேலும் இவர்கள் தன்னுடைய எண்ண ஓட்டத்தை பலப்படுத்திக் கொள்வதற்கு சிகப்பு நிறம் கொண்ட கர்ச்சீப்பு இல்லை உடைகளையோ பயன்படுத்த நல்லதொரு பலன் கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது இல்லை ஆஞ்சநேயரை போய் வழிபடுவது இன்று ரொம்ப சிறப்பான பலனை இவர்களுக்கு கொடுக்கும். அதனால் அதை செய்யுங்க. இந்த நாள் மேலும் நல்ல நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று உங்கள் வேலைகளிலே தடைகள் கடின உழைப்பின் மூலம் முடிக்க வேண்டும்.
உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. பருவநிலை மாற்றத்தினால் வரக்கூடிய உடல் சோர்வு மற்றும் பாதிப்பு வரும். அதனால் வரக்கூடிய நோய்கள் உங்களுக்கு உண்டு. தாயின் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. பிறரிடத்திலே வாக்குவாதத்திலே ஈடுபடுவதை முக்கியமாக தவிர்த்து விடுங்கள். வேலையை முடிப்பதிலும் குடும்ப உறுப்பினர் ஆதரவை பெறுவீர்கள். எடுத்த வேலையெல்லாம் சிறப்பாக வெற்றியாக அமையும். பெற்றோரின் ஆலோசனை உங்களுக்கு உதவும். பணியிடத்திலே சிறப்பான வாய்ப்பு பெறுவீர்கள். உங்கள் நிதிநிலை முன்னேற்றம் அடையும். பதவி உயர்வும். மாணவர்கள் தேர்வு தொடர்பாக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். இந்த நாளில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிர்ஷ்டமாக மாறிவிடும். இன்றைக்கி எதாவது புதுசாக இன்ட்ரூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா பொருளாதார அடிப்படையில் நீங்கள் செய்யுங்க. அந்த காரியங்கள் பெருமாள் அருளாலே உங்களுக்கு நல்லதாக முடியும். பொருளாதாரத்திலே வாய்ப்பு வசதிகளை கொடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும். வீட்டிலே குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் கொஞ்சம் இன்றைக்கி வெளியில் போய் பெருமாள் கோயிலில் போயிட்டு தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் அதை பயன்படுத்தி கொண்டு ஒரு துளசியை வாயில் போட்டுட்டு இன்றைக்கி காரியத்தை ஆரம்பிங்க. உங்களுக்கு சுபிட்சத்தை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற அசூரன்ஸை நம்மளால் கொடுக்க முடியும். வேலைக்கு செல்லும் பெண்கள் இன்றைக்கு கொஞ்சம் லைட் எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுங்கள். இல்லை பேல் எல்லோ, ஸ்ட்ரா எல்லோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கலர்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பெனிஃபிஷியரி கலராக இருக்கும். மேலும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மேஜிக் நம்பர் 4 மற்றும் 2 என்ற எண்ணை யூஸ் பண்ணுங்கள். 4 திங்க் பிக்னு சொல்லுவோம், எப்பயுமே பெருசாக எண்ணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். 2 லாபத்தை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு அந்த எண்ணத்தை உங்களுக்கு ஊட்டி வாழ்க்கையின் பயணத்தை உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாற்றி கொடுக்கும். இந்த நாள் மேலும் மகிழ்வாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருளும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே, இன்று எதிரிகள் விஷயத்திலே கவனம் தேவை. உங்கள் வேலைகளை முடிப்பதிலே அவர்களாலே தடை ஏற்பட வாய்ப்புள்ளது. மனதிலே பலவீனத்தை உணர்வீர்கள். இன்று சரியான திட்டமிடல் வேலைகளிலே கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களின் நேரத்தை பயனுள்ள வகையில் செலவிட முயற்சி செய்யுங்கள். கடின உழைப்பு இருந்தாலும் வேலையை முடிப்பதிலே கஷ்டம் உண்டு. குடும்பத்திலும் பணியிடத்திலும் கருத்து வேறுபாடுகள் தவிர்ப்பது நல்லது. மன அழுத்தம் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். பொருளாதார விஷயத்திலே கொஞ்சம் சிக்கல் உண்டு. அதனாலே கொஞ்சம் பார்த்து செய்கிறது நல்லது. முடிந்த வரைக்கும் புதுசாக எதுவும் இன்டர்வென்ஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா உங்களுடைய மனநிலையை சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவோண நட்சத்திரத்துக்காரரானவர் உங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிக்கல் இருக்காமல் பண்ணணுன்னா மனசனுடைய தன்மை அலைபாயாமல் இருக்க வேண்டும். அதனால் சிக்கலை தவிர்ப்பது நல்லது. பொருளாதாரத்தில் கொஞ்சம் யோசித்து பண்ணுறது நல்லது. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமானா கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்களுடைய வீடு மனை வாகனங்கள் விற்பதற்கோன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. யாருன்னா புதுசாக கார் வாங்கணும் போகணும்னு சொன்னால் இந்த நாளில் கொஞ்சம் யோசித்து வாங்குங்க. முடிந்த வரைக்கும் டீசல் வண்டி மாதிரி வாங்குங்க. பெட்ரோல் வண்டி வேண்டாம்ங்கிறது உங்களுடைய அட்வைஸாக எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்லது ஒரு சுகமான நாளாக இன்று நாள் அமையும். ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் அவங்களுக்கு. வெளியில் செல்லும் பெண்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை துணை பற்றின எண்ணத்துடன் இன்று செல்வார்கள். அவருடைய வாழ்க்கை சுபமாக அமையத்திற்கு வாழ்த்துக்கள். இன்றைய நாள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம். கொஞ்சம் ஒயிட் கர்ச்சீப் எடுத்து போகிறது நல்லது. இல்லை ஒயிட் ட்ரெஸ் ஏதோ ஒரு காம்பினேஷனில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அதுலேயும் இன்றைய நாளுடைய அதிர்ஷ்ட எண்ணாக நீங்கள் பயன்படுத்தக்கூடியது 2 மற்றும் 1, 1, 2 என்ற எண்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு பல விதத்திலும் சப்போர்ட்டிவ் பெனிஃபிட்டை கொடுக்கும். முடிந்தவரை இன்றைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையின் கோயிலுக்கு சென்று அம்பிகையை வழிபட்டு வாருங்கள். அவருடைய தன்மையினாலே வரக்கூடிய நாட்கள் எல்லாத்தையும் நல்ல நாட்களாக அமைப்பதற்கு ஒரு தீர்மானமான ஃபவுண்டேஷன் டே அப்படின்னு இந்த டேவை நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு நல்ல நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு
இங்கு நல்ல செய்தி வரக்கூடிய நாள், மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாள், உங்களின் வேலையை செய்து முடிப்பதிலே புத்திசாலித்தனமும் தைரியமும் கொடுக்கக்கூடிய நாள். உத்தியோகத்திலே மேலதிகாரிகளின் கோபத்தை சந்திக்க வேண்டியிருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். வியாபாரம் தொடர்பாக புதிய திட்டமிடல்களில் கவனம் தேவை. இன்று எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவது நல்லது. வியாபாரம் தொடர்பாக சுறுசுறுப்பாகவும் தைரியத்துடன் இருங்கள். புதிய நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும். சமூக பணி போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளிலும் ஆர்வத்துடன் பங்கேற்பீர்கள். உங்களின் புகழ் அதிகரிக்கக்கூடிய நாள். வியாபாரத்திலே கூட்டாளிகளின் ஆதரவும் உண்டு. திருமண வாழ்க்கையின் துணையின் ஆதரவும் உண்டு. பொருளாதார விஷயத்திலே இன்றைக்கு ஒரு நல்ல நாள். தைரியமாக இந்த முடிவை எடுக்கலாம். நீங்கள் சின்ன சின்ன சிக்கல் தான் இருக்கும், பெருசாக ஒன்றும் இருக்காது. டக்குன்னு எதுவும் வெளில போயிடலாம். ப்ராப்பர் ஸ்டாப் லாஸோட ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டே ட்ரேட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும். மோஸ்ட்லி இந்த ஆயில் செக்டாருக்குள்ளே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பெனிஃபிஷியராக அமையும். சக்ஸஸ் ஸ்டோரி அதில் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் மட்டும் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். பணம் பொறுத்த வரைக்கும் பண வரத்து உண்டு. உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருந்தாலும் சமாளித்து விடக்கூடிய சூழ்நிலை அமையும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பண வரத்துக்கு குறைவில்லை. தைரியமாக எதையும் சமாளித்து விடுவீர்கள். இன்றைக்கி உங்களுக்கு உறவுகாரர்கள்லாம் வரப்போகிறாங்க, அதையும் சந்தோஷமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணி சமாளிச்சிருவீங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையிலே பலு இருக்கும். ஆனாலும் அந்த வேலையை தைரியத்துடனும் மனத்திலே ஒரு சந்தோஷத்துடன் நீங்கள் எதிர்கொள்ள இருக்கிறீர்கள். உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க. அதனால் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளை மேலும் மெருகூட்டக்கூடிய நாளாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் எண்களாக அமைவது 5 மற்றும் 9 என்ற எண். இது லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தரும், விஷ்ணுவின் சம்பத்தை கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லுவான். 5, 9 காம்பினேஷன்ன்றது ரொம்ப நல்லது. அதனால் இந்த மைண்டை வச்சுக்கோங்க. உங்களுக்கு பல விதத்திலும் உங்களுக்கு கூட்டு முயற்சிகளாக பெனிஃபிட்டை கொண்டு வந்து தரும். இந்த நாளின் அதிர்ஷ்ட எண் பார்த்தோம். அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கணுன்னா இது க்ரீன் கலர் அப்படின்னு வச்சுக்கோங்க. பச்சை நிறத்தினுடைய பாட்டில் நெக்கில் பேல் க்ரீன் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பாட்டில் க்ரீன், பேல் க்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் பாருங்கள். அந்த மாதிரி க்ரீன் கலர்ஸில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் கையில் வைத்து கொள்ளுங்கள். அது கர்ச்சீஃபாக கூட இருக்கலாம். அதை வைத்து கொள்ளும்போது உங்களுக்கு வரக்கூடிய சிக்கலிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. முடிந்தவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு செல்லுங்கள், இல்லைன்னா விஷ்ணு கோயிலுக்கு செல்லுங்கள். ஒரு விளக்கை அவசியம் போட்டுவாங்க. ஒரு நெய் தீபத்தை ஏற்றிவிட்டு வரும்போது உங்களுடைய முயற்சி தூண்டப்பட்டு தைரியம் அதிகரிக்கப்பட்டு வாழ்க்கையிலே ஒளி வெளிச்சத்தை காணக்கூடிய ஒரு எண்ணம் உருவாகும். அதனால் இதை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை மேம்மேலும் வளர எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி அன்பர்களே, இன்று வேலை தொடர்பாக எந்த முடிவு எடுத்தாலும் அதற்கு அபூர்வமான பலன் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் சாதகமான பலன்களை கிடைப்பார்கள். நிதி நிலைமை வலுவாக இருக்கும். பிள்ளைகளின் தேவைகள் நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும். இன்று அன்றாட பணிகளில் நிறைவேற்ற அலட்சியம் காட்ட வேண்டாம். திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன். குடும்பத்தில் உங்களது பேச்சு மதிப்பு அதிகரிக்கும். பொருளாதார நிலை மேம்படும். நீங்கள் செய்ய முடிக்க நின்ற வேலைகள் எளிதாக முடிந்துவிடும். முக்கியமாக முடிவுகளை கலந்து ஆலோசிப்பது நல்லது. பொருளாதார விஷயத்திலே 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனானவர் உங்களுக்கு பண வசதியை பெருக்கி கொடுப்பார். ஆனாலும் சில இடத்துல சிக்கல்களை உண்டு பண்ணுவார். அதனால் பெரிய டாபிக்ஸ் எதுவும் இன்றைக்கி பண்ணாதீங்க. கொஞ்சம் இருக்கக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு சிம்பிளிஃபைடான விஷயங்கள் மட்டும் செஞ்சிட்டால் போதும். மற்றபடி பொருளாதாரம் அழகாக உங்களுக்கு பெட்டராக கொடுத்துரும். நீங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தீர்களானால் குடும்பம் இன்றைக்கு அமைதியான ஒரு சூழ்நிலையை காணப்போகிறது அப்படின்னு வைத்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி அமாவாசையாக இருக்கிறதுனாலையும் முன்னோர்களின் தர்ப்பணங்கள் பண்ணும்போது திதிகள் கொடுக்கும் போகிற விஷயங்களாலையும் நல்லதொரு சுபிட்சமான ஒரு விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள்.
அந்த பிரதமை திதியினாலே வரக்கூடிய பெனிஃபிட்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்க. பிரதமை திதியினாலே ஆசீர்வாதம்னாலே குடும்பத்தில் பெரியவரின் ஆசீர்வாதத்தை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மேலும் இந்த நாளில் குருவின் அருள் திருவருளாக அமைவதனால் ஒரு நல்லது ஒரு நாட்களாக உங்களுக்கு அமையப் போகிறது. முடிந்தவரை இன்று ஈவினிங் சாயங்காலம் சிவன் கோயிலுக்கு போய் சுவாமியை வழிபட்டு வரும்போது உங்களுக்கு பல விதத்திலும் பெனிஃபிட் கொடுக்கும். இன்றைய நாளிலே உடையாக பயன்படுத்தக்கூடியது மஞ்சள் கலரை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு. நம்பர் ஃபார் மேஜிக் அப்படின்னு சொன்னாக்க 5 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். 5 மற்றும் 3 என்ற எண் உங்களுக்கு பல விதத்திலும் இன்றைக்கு கூடுதல் பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியதாக அமையும். இந்த வாரம் இந்த நாள் இனிதாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, இன்று சமூக பணியிலே ஆர்வத்துடன் பங்கேற்பீர்கள். செல்வாக்கு மிக்க நபரின் உதவி கிடைக்கும். நாள் முழுவதும் நல்ல செய்தியே கேட்கப் போகிறீர்கள். இன்று மன மகிழ்ச்சி அதிகப்படியான கிடைக்கக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். உங்கள் நிதி நிலைமை மேம்படக்கூடிய நாளிலே இதுவும் ஒன்று. குடும்ப உறுப்பினர்கள் பண பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய நாள். முதலீடு சார்ந்த விஷயங்களிலே ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். பழைய முதலீடு மூலம் லாபம் பெறுவதற்கும் வாய்ப்பு உண்டு. உடன் பிறந்தவர்களின் கருத்து வேறுபாடுகள் தீர்ந்துவிடும். குடும்ப உறுப்பினர் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்புள்ளதாலும் வீட்டிலே மன நிம்மதி அதிகரிப்பதனாலும் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த நாள் அமையும். பொருளாதார விஷயத்திலே சந்திரனே லக்னத்திலும் ராசியிலும் அமர்ந்திருப்பதனாலும் மேலும் சூரியனுடன் சேர்ந்திருப்பதனாலும் தாய் தந்தையின் அனுகிரகம் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. அதன் பிரகாரம் உங்களுடைய எண்ணங்கள் பரிமாற்றங்களாய் மாறி வாழ்க்கையிலே சுபிட்சங்களை எண்ணி செய்யக்கூடிய காரியங்கள் பொருளாதாரத்திலே உங்களுக்கு மேலும் அதிகப்படியான உயர்வை கொண்டு போய் சேர்க்கும் என்பதிலே ஐயமில்லை. இந்த நாளிலே பக்கத்தில் இருக்கும் கோயில்களுக்கோ புனித தலங்களுக்கோ சென்று வருவதனாலே உங்களுடைய வாய்ப்புகள் இரட்டிப்பாகும். கூடவே உங்களுடைய வாழ்க்கை துணைவிகளும் கூட்டு போனீங்கன்னா இன்னும் பெனிஃபிட் ஜாஸ்தி இருக்கும். குடும்பத்தில் இருக்கும் குடும்பத்தை பார்த்துக்கொள்ளும் பெண் அன்பர்களுக்கும் தன்னுடைய கணவருடன் இன்று பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நல்லது ஒரு பெனிஃபிட் இருக்கும்ன்றதில் ஐயமில்லை. இன்றைய நாளுடைய இந்த பலனை இரட்டிப்பாக்குவதற்காக நாம் எடுத்துக்கூடிய நம்பர்னு பார்த்தோம்னா 1 மற்றும் 7. 1 சூரியன், 7 என்பது தடைகளை நீக்கும் விக்ன விநாயகன். அதனால் விநாயகர் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு இன்றைக்கு ஒரு நல்லது ஒரு காலங்கள் நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் இந்த பிரதமை திதியும் போது உங்களுக்கு ஒரு நல்ல சுபிட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்துவிடும். இந்த நாளின் நிறம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டியது வெள்ளை நிறத்துடைய பொருட்களை நீங்கள் பயன்படுத்துங்கள். வெள்ளை நிற கர்ச்சீப்பு கூட யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது நேச்சுரலி உங்களுடைய பலனானது இரட்டிப்பாகும். அதனால் வாழ்க்கையில் சுபிட்சம் கிடைக்கும். மேலும் நல்லதொரு காலம் உங்களை அணுகட்டும். அதற்கு கடவுள் அருள் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரத்திலே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வரும். தொழில் தொடர்பாக ஒரு நல்ல ஒரு நிதானம், திட்டமிடல் போன்றவை உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொண்டு தரும். சொத்து தொடர்பான ஒரு வழக்குகள் இருந்தால் அதெல்லாம் தீர்ந்துவிடும். அரசு தொடர்பான பணிகளிலே ஒரு நல்ல ரிசல்ட் வர்றதுனால தள்ளி போடுறதை நிறுத்திடுங்க. உடனே போய் அட்டன் பண்ணுங்க. புதிய தொழிலை எதனா பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் எதுவும் வாங்கணுன்னா அதை அவாய்ட் பண்ணுங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த கர்வம் அப்படிங்கிறத விட்டுடுங்க. ஆர்வ கோளாறையும் குறைச்சிடும். கோபங்கிறது வேண்டாம், நிதானங்கிறது வேணும் அப்படின்னு மைண்டில் போட்டுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பொன்னான வேலை வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் கிடைக்க போகுது. ஒரு நல்ல ஒரு சுபிட்சமான காலகட்டங்கள் வரப்போகுதுன்றதுனால அதுக்கு கோபம் தடையாக மாறிவிடும். மாணவர்கள் குறிப்பாக கடினமாக உழைக்க வேண்டியவர்கள். குடும்ப தொழிலில்
வாழ்க்கை துணையின் ஆலோசனை பெற்று செய்வது ரொம்ப நல்லது. பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய சிக்கல்களை எல்லாம் எப்படி பிரிக்கிறதுன்னு ஒரு சின்ன பிளானர் போடும்போது கடன் அப்படிங்கிறது முன்னாடி வந்து நிற்கும். அப்படிப்பட்ட கடன்லேயே சுப கடன் அப்படின்னு உண்டு. சுபிட்சமான கடன்கள், அது சுப விரயம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட சுப விரயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புன்னா கடன் வாங்கினதுனால கல்யாணம் பண்ண போகிறோம், கடன் வாங்கினதுனால குழந்தைய வந்து படிக்கிறதுக்கு அப்ராட் அனுப்ப போகிறேன், இல்லை மேல் படிப்புக்கு அனுப்ப போகிறேன், இல்லை கடன் வாங்கினதுனால ஒரு வீடை கட்ட போகிறேன். இப்படி சுப செலவுகளுக்கெல்லாம் கடன் வாங்கக்கூடிய நிர்பந்தத்தை நீங்கள் இருக்கும்போது அந்த நிர்பந்தத்துக்கான பிளானரை போடக்கூடிய நாள் இன்று. நீங்கள் அதை பற்றி யோசிங்க. நீங்கள் இன்றைக்கி அழகாக அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை கட்டுமானம்னு சொல்லுவோம். அதை பற்றி கட்டுமானம் பண்ணினீங்கன்னா அதற்கான பெனிஃபிட்டை நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்க. ஃப்யூச்சரில் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்க போகிறதுன்றது புரிந்து கொள்ளுங்கள். அதனால் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக லைன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது, இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எப்போவுமே நிலைத்து நிற்கும் என்பதை மனத்தில் கொண்டீர்கள் என்றால் இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாளாக மாறிவிடும். பணம் வரலையே அப்படின்லாம் இல்லை. பணத்துக்கான விஷயத்தை நீங்கள் கட்டுக்கோப்பாக அமைத்தாலே பணம் வந்துடுதுன்னு அர்த்தம். குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் எதெல்லாம் இல்லைன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள், எதெல்லாம் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். இல்லாததை முதல்ல அழகாக லைன் அப் பண்ணுங்கள். தேவையில்லைன்னு பிரிங்க. அதுதான் இன்றைக்கி உங்களோட வேலை. வேலைக்கு செல்லும் பெண்கள் நான் செய்து கொள்ளும் வேலைகளே திறனாய்வு செய்தல் அப்படின்னு எல்லாமே செயலியே நான் இன்றைக்கி என்னெல்லாம் பெனிஃபிட் பண்ணுறேன், என்னால் எந்த அலுவலகத்துக்கு என்ன பெனிஃபிட்னு கொஞ்சம் அப்படி ஜஸ்ட்டு போயிட்டு மனசில் ஓட்டி பாருங்கள். கொஞ்சம் டைம் கிடைக்கும். அப்போது உங்களுடைய ப்ரெசன்ஸ் புரியும். நீங்கள் எதில் லேக் அவுட் ஆகிருக்கீங்கன்னு நீங்கள் இன்றைக்கி கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இன்றைக்கி உண்டு. ஏன்னா மனநிலைக்கான இந்த 12வது இடத்துல உட்கார்ந்துருக்கிற திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் போய் சூரியனோடு அமர்ந்திருக்கிறார் போது உங்களுக்கு அதனுடைய வாய்ப்பை கொடுத்து விடுவார். இன்றைய நாளிலே நீங்கள் மேலும் மெருகூட்டுவதற்கான ஒரு நண்பராக வைத்துக்கொள்வது 6 என்ற எண்ணை வைத்துக்கொள்ளுங்கள். இந்த 6ஆம் எண் என்பது உங்களுடைய கடன் விஷயத்திலேயோ மருத்துவ செலவு விஷயத்திலேயோ உங்களுடைய வழக்கு வியாஜியங்கள் விஷயங்களையோ உங்களை வெற்றி பாதைக்கு வகைப்படுத்தி கொடுக்கும். மேலும் இன்றைக்கு நீங்கள் அணியக்கூடிய உடையிலே கொஞ்சம் மல்டி கலர் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் நிற பரிமாற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய கலரை யூஸ் பண்ணக்கூடிய உடைகளாகவோ இல்லது கர்ச்சிப் மாதிரி உபகரண பொருள்களாகவோ வைத்துக்கொள்ளுங்கள். இது இன்னும் கொஞ்சம் உங்களை பெனிஃபிட் பண்ணி கொடுக்கும். முடிந்தவரை பக்கத்தில் இருக்கும் கோயில்களுக்கு செல்லுங்கள். அந்த கோயிலில் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு போங்க. முருகன் கோயிலில் இன்றைக்கி அரளிப்பூ அப்படிங்கிற பூவை கொண்டு செலுத்தி அர்ச்சனை பண்ணிவிட்டு முருகனுடைய பிரசாதத்தை வாங்கி வீட்டில் நெற்றியில் இட்டுக்கொண்டு வீட்டில் வைத்து விடுவதற்கு உங்களுக்கு நல்லதொரு ஆன்சரை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. வாழ்க வளத்துடன். மீனராசி அன்பர்களே, இன்று தொழிலதிபர்கள் எந்த செயலிலும் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. உங்கள் எதிரிகிட்ட கூட நண்பர்களாக மாறிவிடார்கள். நீங்கள் உங்கள் செயலிலே கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய காலம் இது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. தந்தை உடல் நலத்திலே ஆரோக்கியத்திலே கொஞ்சம் குறைபாடு உண்டு. குடும்ப பிரச்சனைகள் சிலரின் உதவினால் தீரும். குடும்பத்திலே ஒற்றுமை அதிகரிக்கும். பணியிடத்திலே கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். முதலீடுகளிலே நல்ல லாபத்தை பெறும் நாள். பண பரிவர்த்தனை விஷயத்திலே நிதானம் தேவை. உங்களின் வருமானம் சிறப்பாக அமையும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ண ஆரம்பிக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இன்றைக்கி அதுக்கான காலகட்டம் உண்டு. கொஞ்சம் லிபரலாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்டாப் லாஸோடு பண்ணும்போது பெனிஃபிட் உங்களுக்கு உண்டுன்றது இன்றைக்கி நிதர்சனம். பண பரஸ்தானத்திலே நல்லபடி இருக்கக்கூடிய காலத்தை புரிந்து கொண்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா லாபம் உண்டு. அதுலேயும் எஸ்பெஷலி நீங்கள் பண்ணக்கூடியது பேங்கிங் செக்டார் பண்ணுறது கொஞ்சம் பெனிஃபிட்டியாக கொடுக்கும். இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஸ்ட்ரா எல்லோ அப்படின்னு சொல்லுவான், வெளிர் மஞ்சள். இந்த நிறத்தை கொண்ட ஆடைகளோ
இல்லது கர்ச்சீப்போ அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துங்கள். இன்றைக்கு முடிந்தவரை 3 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு குருவின் அருளாலே நல்லதொரு ஆன்சர் கிடைக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோயிலுக்கு போங்க, பெருமாளை வழிபடுங்க, அவரை வழிபட்டு இந்த நாளை தொடங்குங்கள். இந்த நாள் இனிய நாளை அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். வாழ்க வளத்துடன்.